இல்லைங்க, திட்டங்கள்லாம் ஒன்றும் பெருசாக என் கண்ணில் படல. ஒன்று ராமேஸ்வரத்தில் ஏர்போர்ட் கட்டுறதை பற்றி பார்ப்போம். அடுத்தது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோட்டுக்கு மண்டல ரயிலில் 180 கிலோமீட்டரில் விடும். உங்ககிட்ட ரயில்வேயே கிடையாதுங்க. ஏர்போர்ட் கட்ட வேண்டியது மத்திய அரசு. தமிழ்நாட்டு மீடியாங்கிறது சூப்பர் முதலமைச்சருடைய அவங்க கொடுக்குற ஃபீடையே எடுத்து போடுறாங்க. ஆனால் பட்ஜெட்டை நம்ம முழுசாக படிக்கணும். எங்களுக்கு சொன்னது என்னென்னா, நக்கீரன்ல ஒரு வாரம் ஹெட்டிங் இருந்துச்சு. இந்த ஆட்சியை நடத்துவது உதய சூரியன் இல்லை, உதய சந்திரன். யூசி ஆட்சி தான் நடக்கிறது. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதிக்கு அப்புறம் இவங்க மன்னர் பரம்பரை வருவாங்க. அந்த தாளமுத்து நடராஜன் செத்துட்டார், அவருக்கு ஏதாவது கொடுத்தாங்களான்னு தெரியாது. அந்த தாளமுத்து நடராஜன் மாளிகையில் இருக்கிற டாஸ்மாக் பில்டிங்ல 3 நாள் ரெய்டு நடத்தியிருக்காங்க. டாஸ்மாக் ஊழலை முழுமையாக எண்ட் டு எண்ட் ட்ராக் பண்ணால் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வருமானம் முழுக்க அரசுக்கு வந்திருக்கணும். இப்ப ஆர்டர்ல குறைஞ்சு போயிருக்குது டிஆர் பாலுவும். ஒருவேளை அவர் காட்டி கொடுத்திருப்பாரான்னு ஒரு சந்தேகம் டெல்லி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு 55 லட்சம் கேஸ் சப்ளை ஆகுதான். அதுல 18 லட்சம் கேஸ் சப்ளை பண்றது எஸ்என்ஜே முருகன், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் தான். அதைத்தான் திரு உதயநிதி சார் தன்னுடைய சட்டையில லோகப்பட்டிருந்தார். செந்தில் பாலாஜி மிக நிச்சயமாக நேரடியாக மாட்டுவார். அதோட இன்னைக்கு மறுத்திருக்காரு பாத்தீங்களா? ஏதாவது சொல்லிதானே ஆகணும். நான் செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பட்ஜெட் கூட்டத்தொடர் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே அறிவிச்சு அது ரிலேட்டபிளான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. நிறைய பல விஷயங்கள் திட்டங்கள் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இதுல வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் கடனை அதிகரிக்கிறதுக்கு உண்டான திட்டங்கள் தான் இதெல்லாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உண்மையில இந்த திட்டங்கள்னால கடன் அதிகரிக்க போகுதா? இல்லைங்க, திட்டங்கள்லாம் ஒன்றும் பெருசா என் கண்ணில் படல. வருஷம் என்ன செய்யறாங்களோ அதையே படிச்சிருக்காங்களே தவிர இது நம்மள புதுசா அறிக்கை விட்டுருக்காங்க. 2 அறிக்கைங்க. ஒன்று ராமேஸ்வரத்தில் ஏர்போர்ட் கட்டுறதை பற்றி பார்ப்போம். அடுத்தது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோட்டுக்கு மண்டல ரயிலில் 180 கிலோமீட்டரில் விடும். உங்ககிட்ட ரயில்வேயே கிடையாதுங்க. ஏர்போர்ட் கட்ட வேண்டியது மத்திய அரசு. ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் பரந்தூர் ஏர்போர்ட் நிலத்தை வாங்கி தரல. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு முழு நிலம் கொடுக்கல. தயவு செய்து நீங்கள் செஞ்சதை சொல்லுங்கள். நீங்கள் வானதி சீனிவாசன் அக்கா ஒன்று சொல்லியிருந்தாங்க, என்ன கடன் ஏறி இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க சொல்லியிருக்கிறது 9.23 கோடி, 2.9 கோடி ஆகும்னு இருக்காங்க. அதாவது இது என்ன ப்ராப்ளம்னா, இவங்க சொல்கிற அறிக்கையை தான் எல்லாரும் போடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மீடியாங்கிறது ஒரு கம்பெனி சூப்பர் முதலமைச்சருடைய அவங்க கொடுக்குற ஃபீடையே எடுத்து போடுறாங்க. ஆனால் பட்ஜெட்டை நம்ம முழுசாக படிக்கணும். எங்களுக்கு சொன்னது என்னென்னா, சி ஃபார் டீடைல்ஸ் நாட் செட்னு. போன வருஷம் பட்ஜெட்டில் கடைசி பக்கம் போனீங்கன்னா முந்தைய 3 வருஷம் அடுத்த 2 வருஷம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேட்டை சொல்கிறீங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதில் என்னன்னா, இந்த 2025-26 தமிழக அரசின் வரி மற்றும் நான் வரி வருமானம் 2.58 லட்சம் கோடினாங்க. இன்னைக்கு அது 2.41 குறைச்சிட்டாங்க. அப்போ அடுத்த வருஷம் சொல்றது எல்லாமே டுமீல். அதாவது இன்னைக்கு என்ன பண்ண முடியுங்கிறத சொல்லிட்டு நான் அடுத்த வருஷம் மாத்திரம் எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்றது. இது முடிஞ்ச உடனே இதே மாதிரி ஒன்னொன்னுலையும் அவங்க சொன்ன கடன் இந்த வருஷம் எவ்வளோ வாங்குவோன்னு போன வருஷம் சொன்னாங்கன்னா 1.49 கோடி, 1.5 கோடிக்கு 1 லட்சம், 1.5 லட்சம் கோடிக்கு 1 லட்சம் கம்மி, 1.149,000 கோடி வாங்குவேன்னாங்க. இன்னைக்கு பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, 1,62,000 கோடி வாங்க போறேன். ஸோ கடனை அதிகமாக வாங்குறீங்க. ஏதாவது புது ஸ்கீம் இருக்கா? எல்லாருக்குமே ரொம்ப பாப்புலர் ஸ்கீம்னா அந்த லேடிஸ்க்கு மாதம் 1000 ரூபா திட்டம். அதில் முதல்ல என்ன சொன்னாங்க, அனைத்து மகளிருக்கும்னாங்க. அப்புறம் தகுதியுள்ள மகளிர்னாங்க. ஆரம்பிச்சப்போ கிட்டத்தட்ட 1.65 கோடி மகளிர் அப்ளை பண்ணாங்க. அதில் தகுதியானவங்க 1 கோடியே 3 லட்சமோ 5 லட்சமோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு எலெக்ஷன் ஏதோ வந்த உடனே திருப்பி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இப்போ 1 கோடியே 15 லட்சமோ இருக்கு. இப்போ பட்ஜெட்டில் சரியாக அந்த 1 கோடியே 15 லட்சத்துக்கு தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தேர்தல் வந்தால் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் திருப்பி எல்லாரையும் சேர்த்துப்போம்
அப்படிம்பாங்க. ஸோ அதில் பட்ஜெட் ப்ரொவிஷனே இல்லை. ஸோ இவங்க சொன்னது இன்னொன்று, இன்னைக்கு தினமலர் ஒரு ஹெட்டிங் போட்டாங்க, அந்த மாதம் 1000 என்பது 2500 உயருமான்னு. ஏன்னா அண்ணாமலையே சொல்லியிருக்காரு, எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. ஆனாலும் அண்ணாமலை நாங்கள் வந்தால் 2500ன்னு அறிக்கையை விட்டுருக்கார். அதுக்கு எதுவுமே இந்த பட்ஜெட்டில் ப்ரொவிஷன் இல்லை. கடன் 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 அது மட்டுமே தான் இருக்கு. சிலது நான் ஒன்று அரசு ஊழியர்களுக்கு இத்தனை நாளாக கொரோனா பீரியட்ல இருந்து வருஷத்துக்கு 15 நாளைக்கு லீவ் என்கேஷ்மெண்ட் இருந்துச்சு, அது நிறுத்தி வச்சிருந்தது, இப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓல்டு பென்ஷன் அந்த எதுவுமே அனௌன்ஸ் ஆகலை. இப்போ பட்ஜெட் முடிஞ்சு பட்ஜெட் உரையில் அவர் பேசுகிறப்போ நாகரீகமற்ற தன்மையில் உங்களுக்கு ஒன்றிய அரசு இது கொடுக்கல, ஒன்றிய அரசு அது கொடுக்கலன்னாரு. அந்த வழியில் பணம் கேட்க முடியாது. நீங்கள் அங்கே உட்காந்து செயலரோடு உட்காந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும். இங்கே ஒப்பாரி வைக்கிறது இது ஒரு நாடக குழு அப்படின்னு காட்டுது. இது இவர் முடித்த உடனே இவர் நம்ம நிதி செயலர் உதயச்சந்திரன், ஆக்சுவலாக நக்கீரனில் ஒரு வாரம் ஹெட்டிங் இருந்துச்சு, இந்த ஆட்சியை நடத்துவது உதயசூரியன் இல்லை உதயச்சந்திரன், யூசி ஆட்சி தான் நடக்கிறது அப்படின்னு போட்டாங்க. அவர் பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த துறையில் நல்லா இருக்கு, அந்த துறை இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டியில் நம்ம அற்புதமாக செய்கிறோம், நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் மத்திய அரசோட ஒர்க் பண்ணிட்டு லீக்கேஜ் ஃபுல்லாக பண்ணிட்டா நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னார். இதுதாங்க இப்போ 4 நாளாக என்னங்க நம்ம பேசிட்டு இருந்தோம் எல்லாரும், டாஸ்மாக் ரைடுன்னு சொன்னோம்ல. டாஸ்மாக்ல 2023 பட்ஜெட்ல கேள்வி பதில்ல அன்னைக்கு நம்ம தலைவர் பேசியிருக்கார், அன்னைக்கு நிதியமைச்சர் பிடிஆர். இதுல எண்ட் டு எண்ட் தலைவர்னு மென்ஷன் பண்றீங்க இல்ல, அன்னைக்கு நிதியமைச்சர் அவர் போற்றப்பட்டார், அதனால நான் சொல்றேன் நிதியமைச்சர் அந்த நிதித்துறைக்கு தலைவர்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி அவர்கள் சொன்னது 40,000 கோடி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுதான் இங்க, அதுக்கு தான் நான் வரேன். இப்போ எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர், இப்போ உற்பத்தி செய்யற இடம், உற்பத்தியிலிருந்து டாஸ்மாக் கோடவுனுக்கு, டாஸ்மாக் கோடவுன்ல இருந்து கடைக்கு போகுது. இப்போ இந்த கடையில நீங்க வாங்குற பாட்டிலுக்கு பில்லு கொடுத்து அந்த பாட்டில் கணக்குல ஏறுதா? ஏன்னா 20 ரூபா ஒரு பாட்டில்ல இருக்கிற சரக்குடைய விலை 25 ரூபா, நீங்க உங்களுக்கு விற்கப்படுற விலை 160 180 ரூபா. 180 ரூபா பொருள்ல 30 ரூபா இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட் செலவுன்னு போட்டா 150 ரூபா அரசுக்கு வரணும். ஆனால் எல்லாம் பில்லா இருக்கானால் 2022ல 23 ஜனவரியில் பேட்டி கொடுத்துருக்கார், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல லைவ்ல இருக்கு, உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறேன். எக்கச்சக்கமா லீக்கேஜ் இருக்கு, என்னுடைய கணக்கு சரி என்றால் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தான் கணக்குல வருதுன்னு அன்னைக்கு நிதியமைச்சர் பிடிஆர் சொல்லிட்டு இதை முழுமையாக எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் பண்ணணும், எவ்வளவு உற்பத்தி ஆகுது, எவ்வளவு வருது, என்ன பில் ஆகணும். இதை பத்தி பட்ஜெட்ல வரப்ப எனக்கு லீக்காஜா இல்லையான்னு சொல்ல முடியல. ஆனா இந்த சாஃப்ட்வேர் தான் போடணும். உங்க ஆட்சி எப்போ நீங்க சாஃப்ட்வேர் போட்டது வெறுமே சாதாரண மிஷின் பிஓஎஸ்னு அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் தான் போட்டீங்க. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி கம்ப்ளீட்டா பண்ணலாம். இதை 2021 மார்ச் மாசம்னா நம்ம இருக்கிறது 2025 மார்ச் மாசம். இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்துக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் 3 மாசத்துல அத்தனை இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம். இன்னும் முழுமையாக செய்யப்படல. இப்ப செஞ்சு இந்த மாசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல என்ன இருக்குன்னு தெரியாது. சரி, உங்களுக்கு இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் நான் கொடுக்குறேன். இது 2021 அக்டோபர் மாதம் விழுப்புரத்துல ஒரு கடைக்கு ரெய்டுக்கு போறாங்க, 5 ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்றாங்க. அங்க என்ன விஷயம்னு சொன்னால், கணக்குல அன்னைக்கு எவ்வளவு வித்துதோ அதை விட அதிகமாக 45,000 ரூபாய் கேஷ் பிடிக்கிறாங்க. அது தவிர 7,000 பாட்டில் சரக்கு பில்லு, டாஸ்மாக்ல பில்லு போடாத வந்த சரக்கு 7,000 பாட்டில். இப்போ ஒரு பாட்டில் 150 ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா 7 2 14 ரஃப்லி. அங்கே ஒரு கடையில் மாத்திரம் 6, அவங்க கணக்குப்படியே வேண்டாம், நம்மளே கணக்கு போட வேண்டாம், அவங்க கணக்குப்படியே 6,47,000 30,000 கோடியோ நம்ம சொல்கிறாங்க. ஒரு கடைக்கு 6.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பில்லு போடாத சரக்கு வந்திருக்குன்னா 5,000 கடைக்கு எவ்வளோ? கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அந்த ஒரு நாள் கணக்கு போட்டால் 350. அது 2 நாளைக்கு ஒரு தடவை சரக்குன்னே வச்சுப்போம், டெய்லி வரல. அப்படி போட்டால் கூட ஒரு நாளைக்கு 150 கோடி. இன்னைக்கு நம்ம ஆக்சுவல் சேல் எவ்வளோ? 45,000 கோடி. 300 நாள் கணக்கு போட்டால் 150 கோடி தான். அப்போ சரியான அதே அளவு. இன்னொன்று, விழுப்புரத்தில் ஒரு கடை இருக்குன்னா மெட்ராஸில் இன்னும் முக்கியமான கடையில் இன்னும் ஜாஸ்தி வரும். ஸோ ரஃப்லி ஒரு நாளைக்கு 200 கோடி ரூபாய்க்கு கணக்கில் வராமல் பில் பண்ணப்படுகிறதா? இந்த சந்தேகம் தான் இருந்துகிட்டே இருக்கு. இதை செக் பண்ணுறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்க, டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தாளமுத்து நடராஜன் மாளிகை. அவர் யாரு தெரியாது. ஏன்னா அவர் தான் தீக்குளிச்சு செத்து போன ஒருத்தர், நம்ம மொழி போர்த்த அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்க வேலை முடிஞ்சது. இவங்கெல்லாம் அமைச்சர், மந்திரிக்கு பேரன் இந்த கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி, இன்பநிதிக்கு அப்புறம் இவங்க மன்னர் பரம்பரை வருவாங்க. அந்த தாளமுத்து நடராஜன் செத்துட்டார், அவருக்கு ஏதாவது கொடுத்தாங்களான்னு தெரியாது. அந்த தாளமுத்து நடராஜன் மாளிகையில் இருக்கிற டாஸ்மாக் பில்டிங்கில் 3 நாள் ரெய்டு நடத்தியிருக்காங்க. என்னென்ன டேட்டா எடுத்திருக்காங்கன்னு தெரியாது. 4-5 கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு வருது. இப்போ அது தவிர அவங்க 2020 முதல்
கம்ப்ளீட்டாக இதிலிருந்து ஒவ்வொரு ப்ரூவரி டிஸ்டிலரியிலிருந்து எந்தெந்த குடோனுக்கு எவ்வளவு சப்ளை ஆயிருக்கு அந்த கணக்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்திருக்கு. ஸோ இது எல்லாம் கணக்கு போட்டால் என்னுடைய கணக்கு ஆண்டுக்கு 60,000 கோடி. எங்கெல்லாம் ரெய்டுக்கு போனாங்க, யாரெல்லாம் ஸ்டாலின் சாருடைய வலதுகை இடதுகை அல்லது எனி டைம் மணி ஏடிஎம்கள் என்று சொல்லப்பட்ட ஜெகத் ரட்சகன் சார். ஜெகத் ரட்சகன் சார் யாரு? ஃபைன், இந்தியாவிலேயே ஃபைன் ஒற்றை கேஸ்ல அதிகமான ஃபைன், ஒரே கேஸ்ல 908 கோடி ஃபைன் வாங்கின ஜெகத் ரட்சகன் சார். அவர் எங்கெல்லாம் பணத்தை வச்சிருந்தாரு, அவருடைய பிணவரையில் போய் சவிதா லைப்ரரியில் ஜென்டல் காலேஜில் போனால் பிணவரைக்குள்ள மார்ச் வரைக்குள்ள சாக்கா பணம் வச்சிருந்தார். அவருடைய அக்கார்ட் நிறுவனத்தில் போய் ரெய்டு பண்ணாங்க, அவருடைய எலைட் நிறுவனத்தில் போய் ரெய்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமாக வாசுதேவன் சொல்லிட்டு கல்ஸ் நிறுவனம், அதுக்கு அடுத்தது இது எஸ்என்ஜே யார், நம்ம உதயநிதி சார் என்ன பண்ணாரு, அவருடைய ஐபிஎல் சட்டையில் போனீங்கன்னா இதில் வந்து அந்த இதுக்கு இது பண்ணார். அது உடனே கேட்டால் சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய பனியன்னு சொன்னீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் விளையாடுற ஒரு பவுலர் அவர் அதை எடுத்துருவார். அவருக்கு எனக்கு நான் ஆல்கஹால் விளம்பரம் பண்ண மாட்டேன்னு ஒரு சில இவங்க இருக்காங்க. ஒரு அமைச்சராக இருப்பவர், ஐ மீன் ஒரு பொறுப்பான இருக்கவர் ஒரு இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருட்களுடைய இதை வச்சுக்கிறது. ஏன்னா இது அவங்க கம்பெனியாக இருக்குது, அவங்களுடைய பின்னாமி. ஏன்னா அந்த லைசன்ஸே எப்படி அந்த எஸ்என் ஜெயமுருகனுக்கு கிடச்சிதுன்னா அவர் தெளிஞ்சு நஷ்டமாகும்னு சொல்லி கருணாநிதி சார் எழுதின உளியின் ஓசை இளைஞன் படங்களை தயாரித்தவர். ஸோ அந்த எஸ்என்ஜே கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு 55 லட்சம் கேஸு சப்ளை ஆகுதான். அதில் 18 லட்சம் கேஸ் சப்ளை பண்ணுறது எஸ்என் ஜெயமுருகன், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் தான். அதைத்தான் திரு உதயநிதி சார் தன்னுடைய சட்டையில் லோகப்பட்டிருந்தார். அவருடைய கம்பெனி ஹெட் ஆஃபீஸ்லையும் பண்ணியிருக்காங்க, மதுராந்தகத்தில் இருக்கிற அவருடைய இதுலேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்குறப்ப இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று பார்த்துருக்கிறது ஊழியர்கள்ட்ட இருந்து லஞ்சம் வாங்கி அதில் வந்ததும் அடுத்தது லாரிகள். இப்போ 43 குடோன் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக, 39 டிஸ்ட்ரிக்டில் 43, ஒரு டிஸ்ட்ரிக்டில் 2 கூட வருது. ஸோ 43 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 4800 டாஸ்மாக் கடைகள், இன்னொரு 1500 FL2ன்னு சொல்லிட்டு மணமகள் மன்றம் அல்லது இது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது உங்களுக்கு எலைட் ஷாப்ஸ். இதில் மாத்திரமே 1000 கோடின்னு தான் இன்னைக்கு பெருவாரியாக சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி விற்பனையில் மொத்தமாக சரக்கு பில் ஆயிருக்கா போன்ற விவரங்களை கேட்டுள்ளோம். அது வந்தா சப்சிக்வெண்டா ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உடனே வெறும் 1000 கோடின்னு எல்லாரும் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தா இன்னொன்று, இப்போ நீங்கள் கேட்டீங்க வானதி அக்கா சொன்னாங்க 10 லட்சம் கோடி கடன். அதாவது இது வரைக்கும் கடந்த 15 அல்லது இந்த 3 மாசத்துல வந்த தீர்ப்புகளை வச்சா சென்னை உயர்நீதிமன்றம் பெஞ்ச் தீர்ப்பு என்ன கொடுத்துச்சுன்னா, நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்தில் பீச் ஓரமாக இருக்கிற தாது மணல் அள்ளுதல் இது 2000லேருந்து 2013 வரைக்கும் நடந்தது. 2013 கம்ப்ளீட்டாக நிறுத்தப்பட்டது. அப்போ ஒரு கமிட்டியை அப்போ இருந்த கலெக்டர் என்ன பண்ணுறார், ஒரு லெட்டர் எழுதிடுறாரு, இதில் மிகப்பெரிய அளவில் ஊழல் இருக்குது அப்படின்னு. ஒன்று அதை நிறுத்திட்டு அந்த கலெக்டர் அடுத்த நாடே வேறு டிஸ்ட்ரிக்ட்டு மாற்றிட்டாங்க. ஜெயலலிதாவும் ஓஹோன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் உடனடியாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டாங்க, மிஸ்டர் ககன்ஜித் சிங் பேடின்னு சொல்லிட்டு. அவர் போய் பண்ணிட்டு இந்த கம்பெனி, அதாவது இந்த கம்பெனின்னு சொன்னால் 64 லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது 60க்கும் மேற்பட்டது நியூஸ் 7 ஓனர் வைகுண்டராஜன் தான், விவி மினரல்ஸ் அந்த குரூப்போட கம்பெனி. அவர்கள் நாங்கள் மொத்தமாக மணல் அள்ளுனது 88 லட்சம் டன்னுன்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டன்னு 1000 கிலோ, அப்போ 88 லட்சம் டன்னு. ஆனால் அங்கே இருக்கிறத அவர் என்ன பண்ணார், அவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐஏஎஸ் படித்தவர், தன்னுடைய சிவில் இன்ஜினியரிங் நாலேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா சர்வே படிக்கிறப்ப சர்வே எடுக்கிற மாதிரி அத்தனையும் அளந்துட்டு அங்க இருக்கிற குடோன்ல இருக்கிற மண்ணின் அளவு வச்சு பார்த்துட்டு எடுக்கப்பட்டது 1.55, சொன்னதுக்கு ஆல்மோஸ்ட் டபுள் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்து பண்ணார். அவரது கொடுத்தது 2013 15 வரைக்கும். ஆனால் 15 விக்டர் ராஜான்னு ஒருத்தர் கேஸ் போடுறார். கேஸ் போட்டவருக்கும் உங்களுக்கு அவரும் இந்த லைன்ல இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே சுயமோட்டாவா ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டு 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கமிட்டியை போட வைக்கிறாங்க. அது பண்ணது சத்யபிரகாஷ் சாகுன்னு சொல்லிட்டு முன்னாள் தேர்தல் கமிஷனராக இருந்தவர். அவர் கொடுக்குறார். அவர் என்ன பண்றார், இப்போ இந்த பீரியட்ல இன்னும் ஒரு 18 லட்சம் டன்னு 18,000 டன்னு வெளியில போயிருக்கு, புதுசா 6 லட்சம் டன் உள்ள வந்திருக்குங்கிறார். கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல மத்திய அரசு இந்தியன் ரேர் எர்த் மினரல்ஸ்ங்கிறவங்க சீல் வச்ச இடத்துக்குள்ள இருக்கிற சரக்கு வெளியில போய் புதுசா வருது, மைனிங்கே பேன் பண்ண இடத்துல. இந்த கதையில மொத்தமா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமாக 2021 ஹைகோர்ட்டு சுரேஷ் என மூத்த வழக்கறிஞரை அமிக்கஸ் கியூரி நீதிமன்றத்துக்கு உதவும் அதிகாரின்னு போடுறாங்க.
அவர் போய் பார்த்துட்டு அந்த மண்ணில் தோரியம் கண்டென்ட் 0.25% மேலே இருந்தால் எவ்வளவு மண் அள்ளினா எவ்வளோ அது வரும்னு தெரியும். அப்படி பார்த்தா இவங்க சொன்ன 88 லட்சமும் இல்லை, 1.5 லட்சம் கோடியும் இல்லை, 1.5 லட்சம் கோடியும் இல்லை, எடுக்கப்பட்டது 7 லட்சம் கோடிங்கிறார். இந்த மண்ணுக்கு விலை என்ன தெரியுமா? இவங்க தமிழ்நாட்டில் ஒரிஜினலாக ஃபிக்ஸ் பண்ணது 560 ரூபா ஒரு டன்னுக்கு. அதில் 3% தான் அரசுக்கு. ஆனால் அந்த இது ஐஏஎஸ் ஆஃபீஸர் கமிட்டி என்ன சொல்லிச்சுன்னா, ஆந்திராவில் அதோடைய ரேட்டு 8500 ரூபா ஒரு டன்னுக்கு, ஒரிசாவில் 5600 ரூபா, இன்டர்நேஷ்னல் மதிப்பு 15,000 18,000 ரூபா. ஸோ இவங்க 560ன்னு போட்டது கம்மி. நம்ம நடுவில் இருக்கிறது 5600 எடுத்துக்கிட்டா 5813 கோடி ரூபாய் வெறும் 3% ராயல்ட்டியில் வசூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை, மணல் கடத்தல் வழக்கை முழுமையாக சிபிஐக்கு மாற்றிட்டு இடி ஐடி வரணுன்ட்டாங்க. இதில் 7 லட்சம் கோடி மண்ணை அள்ளி இருந்தா கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மணல் எடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது எங்கே போய் நிற்கும்? திமுக அரசு இருந்துச்சு, அங்கே மத்தியில் மன்மோகன் சிங் ஆட்சி இருந்துச்சு, தடை செய்யப்பட்ட அணுமின் நிலைய பொருட்கள் போயிருக்கு. ஸோ அன்னைக்கு யார் யாரெல்லாம் இதில் வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. இதில் பார்த்தோன்னா 6 லட்சம் கோடின்னு போட்டால் அதில் 3% போட்டிங்கன்னா இன்னும் வரணும். அதே போல் செல்லக்குமார்னு சொல்லிட்டு இது கிருஷ்ணகிரி எம்பி, அவர் சொல்கிறார் கிருஷ்ணகிரியிலிருந்து ஹொசூர் வழியாக பெங்களூருக்கு, கர்நாடகாவிற்கு வருஷத்துக்கு 25,000 கோடி ரூபாய்க்கு இது கிரானைட் குவாரி போகுது அப்படிங்கிறார். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த நம்ம முன்னாடி பேசின அந்த தாது மணல் வழக்கில் கொடுக்கப்பட்ட 3 அறிக்கை, ககன்ஜித் சிங் பேடி, சத்யபிரகாஷ் சாஹூ மற்றும் அமிகஸ் கியூரி சுரேஷ், 3ஐயும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்ட்டாங்க, தமிழ்நாடு அரசும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதே ஏற்றுக்கிற இதை எடுத்து போட்டால் நீங்கள் சகாயம் கமிட்டி ரிப்போர்ட்டையும் ஏற்றுக்கணும். அந்த இது கிரானைட் குவாரி ஊழல் மதுரையில், அது பிரகாரம் பார்த்தா 1 லட்சம் கோடி 2006-7 அதில் திரு மு.க. அழகிரியுடைய மகன் திரு தயாநிதி அழகிரிக்கு 242 கோடிக்கு அவருடைய சொத்துக்கள் அன்னைக்கு ஈடியால் முடக்கப்பட்டது. ஸோ இது முதல் குடும்பம் வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக அதே மாதிரி ஜபஹர் அலி என்பவர் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். அவர் சொன்ன இடத்துல 300 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்துல இல்லீகல் குவாரி பண்ணி அடுக்கி வச்சிருக்காங்க. அவங்க வெளியில் எடுக்கிறதுக்குள்ள வீடியோ ஃபோட்டோ ப்ரூஃப் வேணும்னு அது அவரை எடுக்க விடக்கூடாதுன்னு கொன்னாங்க. அவர் பேரில் எஃப்ஐஆர் கூட போடவில்லை. எனவே பட்ஜெட்டில் இருக்கிறது 9 லட்சம் கோடிங்க. இவங்க இந்த கணக்கெல்லாம் ஒழுங்காக எடுத்தா எந்த கடனும் வாங்காமல் தமிழர் பணத்தில் நடத்த முடியும். இதை தாண்டி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், 13,000 கோடி வாடகை பாக்கி நம்ம கிண்டி ரேஸ் கோர்ஸில், இதில் சேப்பாக்கத்தில் 3,500 கோடி. இது எதையுமே வசூல் பண்ணாமல் திருப்பி அந்த நாங்கள் நாடக கோஷ்டி, தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நாங்கள் தான் முதல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர, இந்த டாஸ்மாக் ஊழலை முழுமையாக எண்ட் டு எண்ட் ட்ராக் பண்ணால் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வருமானம் முழுக்க அரசுக்கு வந்திருக்கணும். ஏன்னா இது தனியாருக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, அதில் அந்த பணம் எங்கே போகும்? பிளாக்ல போச்சுன்னா அதை இது சினிமா எடுக்கிறதுக்கும் ஜி ஸ்கொயர் மாதிரி இந்த நிறுவனத்துக்கு தான் போகுது. ஏன்னா மற்ற இடத்துல போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா லே அவுட் லேண்டெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட் ரேட் கம்மியாக போடுவாங்க. ஆனால் ஜி ஸ்கொயர் வாங்குறப்ப பிளாக்ல வாங்கிட்டு விற்கிறப்போ ஒயிட்டில் விற்கிறாங்க. ஸோ பிளாக்கை ஒயிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ முதல் குடும்பத்தை நோக்கி இந்த டாஸ்மாக் ரைடு, அந்த பிளாக் மணி விவகாரங்கள் போவதற்கு வாய்ப்பு மிக அதிகம். நான் ஒரு 3 ஆப்ஷன் சொல்கிறேன். அந்த 3 ஆப்ஷன்ல இந்த டாஸ்மாக் ஊழல்ல பெரிய லெவலுக்கு சிக்க போறது யாரு அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ முதல்வர் அவர்கள், ஆப்ஷன் பி துணை முதல்வர், ஆப்ஷன் சி செந்தில் பாலாஜி. இல்ல, செந்தில் பாலாஜி மிக நிச்சயமாக நேரடியாக மாட்டுவார். அதோட இன்னைக்கு மறுத்திருக்காரு பாத்தீங்களா சார்? மறுப்பு, அதாவது சட்டப்படி சந்திப்போம், இதெல்லாம் ஒரு இது ஏதாவது சொல்லிதானே ஆகணும். நான் செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக செந்தில் பாலாஜி மாட்டும் 3 சப்ளையர் நோக்கி போகும். ஏற்கனவே எஸ்என்ஜே மேல ரெய்டு போயிருக்கு. இப்போ இது ஜெகத் ரட்சகன் மேல நமக்கு தெரியும். அடுத்தது கால்ஸ் மற்றும் டிஆர் பாலுக்கு வரலாம். இன்னும் ஒரு சின்ன ரூமர் என்னன்னா, இப்ப ஆர்டர்ல குறைஞ்சு போயிருக்குது டிஆர் பாலுவும். ஒருவேளை அவர் காட்டி கொடுத்திருப்பாரான்னு ஒரு சந்தேகம் டெல்லி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ரூமர்னு நீங்களே சொல்லிட்டீங்க, பாப்பா என்ன அப்படின்ட்டு. உதயநிதி ஏதாவது சிக்குவதற்கு வாய்ப்பு இல்ல. இந்த பணத்தை ஏதாவது என்னன்னா மணி ட்ரெயில கரெக்டா கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம இந்திய சட்டங்கள் 100 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதிக்கு தண்டனை கொடுக்கூடாது. அதனால இந்த மணி ட்ரெயில், ஏன்னா நேரடியாக நம்ம இது போதை மருந்துல திரு ஜாஃபர் சாதிக்க போய் கேஷே கொடுத்துருக்காரு ஸ்டாலின் கிட்டையும், உதயநிதி ஸ்டாலின் கிட்டையும். உதயநிதி
உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி வந்து உங்களுக்கு அவருடைய படத்துக்கு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்த படத்தை அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணதாக இருந்ததுன்னாங்க. எனவே இதில் கேஷ் ட்ரெயில் கண்டுபிடிக்கப்பட்டால் நிச்சயமாக ஜி ஸ்கொயரும் உங்களுக்கு ரெட் ஜெயண்ட் படத்தில் சென்ற வருஷம் மொத்தம் 200 நீங்கள் போய் தமிழில் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் தளத்தில் தேடினீங்கன்னா 254 படம் ரிலீஸ் ஆனதில் 9 படம் மட்டுமே லாபத்தில் ஓடின அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு 90% தியேட்டரை வச்சிருக்கிறது யாரு? வருகிற எல்லா பெரிய படத்தையும் ரிலீஸ் பண்ணுறது இது எல்லாமே ரெட் ஜெயண்ட்டை நோக்கி தான். ஸோ குறிகள் நிச்சயமாக அந்த நோக்கி போகும். ஆனால் அண்ணாமலை ஒரு குறிப்பு காட்டினார். அவர் என்ன போட்டார் ட்வீட்டில்? டெல்லி முதலமைச்சர், சத்தீஸ்கர் முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர் மகள், இது 3லையும் முதல்வரை நோக்கி போனதால் பிஜேபி நிஜமாவே கடைசி வரைக்கும் கொண்டு போனால் நிச்சயமாக முதல் குடும்பத்தை நோக்கி செல்லும். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.